இந்த தமிழகத்துல வரதட்சணை பிரச்சனைக்கு ஒரு அளவே இல்லையா? இப்பதான் ரித்தன்யான்ற ஒரு பொண்ணு வரதட்சணை கொடுமையால உயிரிழந்தாங்க. அந்த சம்பவம் தமிழகத்துல இருந்து இன்னும் மறையல. அதுக்குள்ள அடுக்கடுக்கா பல வரதட்சணை கொடுமை தமிழ்நாட்டுல வந்துட்டே இருக்கு. தேனியை சேர்ந்த தங்கப்பிரியா அப்படின்ற பெண் டீச்சரா வேலை பாக்குறாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் பூபாலன், அவர் போலீஸா ஒர்க் பண்றாரு. இவங்க 2 பேத்துக்கும் 2014 திருமணம் நடந்திருக்கு. அவங்க திருமணத்துக்கு அவங்க பெண் வீட்டார்ல இருந்து 60 பவுன் நகை, ஒரு புல்லட் பைக் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஆரவாரமா திருமணத்தை நடத்தி வச்சிருக்காங்க. இது பத்தாதுன்னு இந்த பூபாலன் என்ன பண்ணிருக்காரு, என்னோட போலீஸ் வேலையில வர வருமானம் எல்லாம் எனக்கு பத்தாது, உன்னோட குடும்பத்துல கொடுக்கிற வரதட்சணை தான் என்னோட வயித்த வளர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கப்பிரியாவை வரதட்சணை கொடுமையால அடிச்சு துன்புறுத்திருக்காரு. அப்படி அடிச்சு துன்புறுத்தினத அந்த பூபாலன் தங்கச்சி மற்றும் உறவினர்கள் கிட்ட ரசிச்சு சொல்றாரு. அந்த ஆடியோவை நீங்களே கொஞ்சம் கேளுங்க. அவவாய் வீங்கி போயிருக்கா, மூஞ்சியும் முகமே மாறி போச்சு. அழுது இல்ல, பிராண்டி விட்டே மூஞ்சி மாறி போச்சு. அந்த அளவுக்கு பிராண்டிட்டியா? நான் பேசுன அப்படி பேசுன எரிச்சலா வாய முறி வாய பொத்தி அந்த இடத்த பூரா நகத்தை வச்சு கீறி வாய் ஊரா ஆயிப்போச்சு. ஓவரா கத்துனால தொண்டைய பிடிச்சி நெம்பி விட்டுட்டேன். இப்ப வலிக்குதுன்றா. காலை வச்சு லாக் பண்ணல, முட்டி லாக் ஆயிருச்சு. அவளுக்கு நொண்டி நடந்துகிட்டு இருக்கா. உடனே 10 பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல. உடம்ப நல்லா மாதிரி சுருட்டி எடுத்துட்டேன், காலையில வச்சு வளைச்சு நெளிச்சிட்டேன். காயங்கள் வேற, உதட்டுல ஏற்பட்ட காயங்கள் வேற ஆயிப்போச்சு. ஓவரா பேசினா அப்படித்தான் இருக்கும். தமிழகத்துல வரதட்சணை பிரச்சனை தலை விரிச்சு ஆடுது. சட்டம் ஒழுங்கு கடுமையாக்கப்பட்டாதான் வரதட்சணை பிரச்சனை எல்லாம் குறையும். ஆனா தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு மட்டும்தான் இருக்கு. அப்ப இப்படித்தான் வரதட்சணை பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல்ல தமிழ்நாடு இருக்கு. இப்போ வரதட்சணை பிரச்சனையில மூழ்கி கிடக்குது தமிழ்நாடு. இதுக்கெல்லாம் இந்த ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதா?